வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார், இப்போ தற்போதைய மழை நிலவரம் எப்படி இருக்கு? நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அப்போ ஒரு 2 நாட்களுக்கு அப்புறம் மழை வரும் அப்படிங்கிறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்போ மழை எப்படி இருக்குங்க சார்? மழை அதாவது முதல்ல வானிலை அமைப்பை பார்த்துருவோம். நேற்றைக்கு அரபிக்கடல்ல குஜராத்தின் கரையிலிருந்து 950 கிலோமீட்டர் தொலைவில் ஓமன் கரையை ஒட்டி நீடித்துக் கொண்டிருந்த அந்த சக்தி புயல் தீவிர புயலாக செயலிழந்து விட்டது. இன்றைக்கு இப்பொழுதைக்கு பாத்தீங்கன்னா ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாகவும் செயலிழந்து விட்டது. இனிமே தாழ்வு மண்டலமா செயலிழந்து தாழ்வு பகுதியாக படிப்படியாக அது செயலிழக்க தொடங்கிறோம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒடிசா கரை கடந்து மேற்கு வங்கம் மற்றும் பீகார், ஜார்க்கண்ட் பகுதி வழியாக இமயமலையின் நேபாளம் பகுதிக்கு சென்றது டார்ஜிலிங். அதாவது மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி டார்ஜிலிங் மற்றும் நேபாளம் பகுதி, பீகார் பகுதியெல்லாம் வெள்ளப்பெருக்கு நாம் எதிர்பார்த்தது போலவே கடும் நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தமிழ்நாட்டிலே நேற்றைக்கு கேரளா மற்றும் கர்நாடக வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருந்த உயரழுத்தம் காரணமாக மழைப்பொழிவை இரவு நேரங்கள்ல ஒரு மாதிரியாகவும் பகல் நேரங்களில் ஒரு மாதிரியாகவும் 2 விதமான வானிலையை கொடுத்து மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இன்றைக்கு அந்த உயரழுத்தம் கர்நாடக பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது. இதனால வடமேற்கிலிருந்து வந்த வெப்ப நீராவி 2 நாட்களுக்கு தடைபடும். வடமேற்கிலிருந்து இன்றைக்கும் நாளைக்கும் தடைபடும். இருந்தாலும் தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமா இங்கே வெப்பத்தால் லேசான நீராவி குறைந்த பரப்பில இன்றைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். நேற்றைக்கே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்துல 14 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. ஸ்ரீமுஷ்ணத்துல கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் 9 சென்டிமீட்டர் இப்படி மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு தற்பொழுது பார்த்தீங்கன்னா மீண்டும் கடலூர் மாவட்டத்தோட அதாவது விருதாச்சலம் மற்றும் அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்ட எல்லை பகுதி தொடங்கி கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் தற்பொழுது மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கு. இப்படியே வட உள் மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பொழிந்து கொண்டிருக்கு. விருதுநகர் மாவட்ட பகுதிகளில் கூட ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் பகுதியிலையும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கே. ஆனா இந்த மழைப்பொழிவு பெரிய அளவில் இருக்காது. அப்படியே இருந்தாலும் இந்த மழைப்பொழிவு ஒரு 8, 9 முன்னிரவுலேயே இன்றைய மழைப்பொழிவு தீர்ந்து போய்விடும். இதில் உள்ள நீராவி குறைந்த நீராவி தான். இது முன்னிரவே தீர்ந்து போய்விடும். குறைவான பரப்பில இப்போ மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்ட பகுதிக்கு கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுத்து விட்டு சிவகங்கை, புதுக்கோட்டைக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு டெல்டாவில் கொடுக்கலாம், வாய்ப்பு குறைவு. அத்தோடு செயலிழந்துடும். நாளை 7ஆம் தேதி மீண்டும் இந்த உயரழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்த பிறகு, அந்த சக்தி புயலும் செயலிழந்த பிறகு வடமேற்கு வெப்ப நீராவி தமிழ்நாட்டுக்குள் வர தொடங்கும். நாளை இன்றைய விட கொஞ்சம் பரப்பில மழைப்பொழிவு கூடும். அதாவது நேற்றைய அளவு பெரிய மழை இல்லைன்னா கூட, இன்று போல் குறைந்த மழை இல்லைன்னா கூட, நாளை இன்றைக்கும் நேற்றைக்கும் இடைப்பட்ட பகுதியாக கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும் 7ஆம் தேதி. 8ஆம் தேதி ஒடிசா கடலோரத்துல ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடலோட இணைந்த காற்று சுழற்சி வரப்போகுது. அதாவது அது கீழடுக்கு சுழற்சின்னு சொல்லுவோம். அந்த கீழடுக்கு சுழற்சி மெல்ல தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வரக்கூடிய 12ஆம் தேதி வரை நீடிக்க இருக்கிறது. அதாவது 8, 9, 10, 11, 12ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வளிமண்டலத்துல நீடிக்க போகுது. பிறகு அது தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரப்போகுது. இதனால குளிர்விக்கும் அமைப்பு சாதகமாகி வடக்கிலிருந்தும் வடமேற்கிலிருந்தும் வெப்ப நீராவி தமிழ்நாட்டில் நுழைய 8ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டுல மழைப்பொழிவு தீவிரமடைய போகுது. ஏற்கனவே நேற்றைக்கு முன்தினம் பெய்தது போல, அது நேற்று முன்தினம் பெய்தது கூட இந்த காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கு பெய்யல. ஆனால் வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு இதுவரை மழை பெய்யாத இடங்களாகிய திருப்பூர், கரூர், திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட பகுதிகள், மழை பெய்யாத பகுதிகள், நாமக்கல் மாவட்ட பகுதி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட பகுதிகள், இதுவரைக்கும் மழை ஒதுக்கி கொண்டிருக்கூடிய டெல்டா மாவட்டங்களின் ஒரு பகுதிகள், இங்கெல்லாமே இணைத்து கொண்டு எல்லா இடங்களுக்குமே மழைப்பொழிவு 8ஆம் தேதியிலிருந்து கொடுக்க போகுது. 8 பெய்தா 8 ஒதுக்கும் இடத்துல 9ஆம் தேதி கண்டிப்பாக பெய்யும். இப்படி வரக்கூடிய 12ஆம் தேதி வரைக்கும் இந்த காற்று சுழற்சியின் காரணமாக தினசரி மாலை விட்டால் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில 12ஆம் தேதி வரை மழைப்பொழிவு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு காற்று சுழற்சி 12ஆம் தேதி அது இதை விட கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். 16ஆம் தேதி வரைக்கும் அந்த காற்று சுழற்சி மழைப்பொழிவை கொடுக்கும். அது மதியமே மழைப்பொழிவை தொடக்கிவிடும். இப்போ வர அடுத்தடுத்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா கடலோரம் பெய்யும் மழைப்பொழிவை விட கோயம்புத்தூர் உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு தான் கூடுதலாகும். ஏன்னா வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும்
வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் குவிக்கப்படும் இடம் தென் மேற்காக இருக்கும் என்பதனால சென்னைக்கும் மழை இருக்கும். நள்ளிரவு அதிகாலை வந்து கொடுக்கும். அதற்கு முன் மதிய மாலையில மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அதற்கு பிறகு 8ஆம் தேதிக்கு பிறகு காற்று பகுதி என்பதெல்லாம் இல்லாமல் போய்விடும். எல்லா பகுதியுமே மழை பகுதியாக மாறிவிடும். ஆனால் மாலை இரவு தான், எப்ப வந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம், பகல்ல மழை இருக்காது. 12ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய மழை தான் மதியமே மழை வந்துடும். 15ஆம் தேதி வாக்குல எல்லாம் ஒரு 12 மணிக்கே மழை வர ஆரம்பிச்சிடும். ஆனால் எப்ப வந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பெய்யும். மீத நேரம்லாம் குழப்பமாகவும் தூறலாகவும் இருந்து கொண்டே இருக்கும். வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். 8ஆம் சார், தேதியிலிருந்து இதுல வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு அந்த முன்பு வரைக்கும் வரப்போற இந்த 2 சுழற்சிகள் வாயிலாக இப்போ சொன்னீங்க. அப்படி வரப்போகிற மழை எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமாக பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது? எந்த அளவிற்கு? கண்டிப்பாக. அதாவது வரக்கூடிய இன்றைக்கும் நாளைக்கும் பெய்யக்கூடிய மழை வந்து பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி, கடலோரமும் இல்லாம உள் மாவட்டங்களும் இல்லாம, இப்ப கடலூர் இல்லாம உளுந்தூர் விருதாச்சலம் பெய்கிறது. அதே போல சற்று உள்ளே நல்ல மழை பொழிவு கொடுக்கும் இன்னைக்கு நாளைக்கும். 8ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை கடலோரத்தை விட மேற்கே அதிகமா இருக்கும். கடலோரமும் இருக்கும். ஏன்னா இப்ப டெல்டா மாவட்டங்கள்ல மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்துல மழை பெய்யல. அதே நேரத்துல இந்த மாவட்டத்திலேயே நீடாமங்கலத்துல 14 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. ஆனால் வேதாரண்யத்துல 0 இல்ல. இப்படி மழை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வேதாரண்யம் மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பொழியும். இதை விட மேற்கே போக போக மழையோட அளவு கூடும். அதாவது திருப்பூர் மாவட்டத்தோட தாராபுரம் பகுதி, கரூர் மாவட்டத்தோட பகுதி அரவக்குறிச்சி, அதே போல ஈரோடு மாவட்டத்தோட மொடக்குறிச்சி, இதெல்லாம் வந்து பாலக்காட்டு கணவாய்க்கு நேராக இருக்கக்கூடிய பகுதிகள். திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள், திருச்சி மாவட்ட மணப்பாறை பகுதி, அதே போல தூத்துக்குடி மாவட்ட பகுதியெல்லாம் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு மேல 8 எல்லா இடத்துக்கும் பெய்திராது. 10, 11 படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும். அதே நேரத்துல ஒவ்வொரு மழைப்பொழிவும் உள் மாவட்டங்களிலிருந்து கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் போய் நள்ளிரவுல ஒரு தீவிர மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல கிருஷ்ணகிரி, அதாவது மேற்கு மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்ல தொடங்கி உள் மாவட்டங்கள் வழியாக கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் கள்ளக்குறிச்சி, கல்வராயன் மலைப்பகுதி, நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் 8ஆம் தேதிக்கு மேல் மழைப்பொழிவு கொடுக்கும். அதுக்கு முன்னாடியே தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் பெய்துவிட்டு வட உள் மாவட்டத்தின் உள்பகுதிகளில் நல்ல மழை, சென்னைக்கெல்லாம் நள்ளிரவு அதிகாலையில் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். இதுல அடுத்ததாக வரப்போகிற அந்த வடகிழக்கு பருவமழை அதை வைத்து பார்க்கும் பொழுது தற்போதைய நிலவரம் எப்படி தெரிகிறதுங்க சார்? குறிப்பாக தீபாவளி அப்போலாம் வந்து அதிக மழை பொழியும். அடுத்த ஒரு 10 வருடங்களுக்கு 2011க்கு அப்புறமா ஒரு அதிகமான மழைப்பொழிவு இருக்குன்ற மாதிரியான தகவல்கள்லாம் கேள்விப்படுறோமே, அப்படிதான் இருக்குமா? அதாவது இப்ப நாம எதிர்பார்க்கக்கூடிய இந்த 2 சிஸ்டமுமே 16, 17ஆம் தேதி வரை நீடிக்கும். அடுத்ததாக வரக்கூடிய தீபாவளிக்கு முன்பு வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் அக்டோபர் 18 அல்லது 19ஆம் தேதி. இந்த பருவமழையை தொடக்கக்கூடிய நிகழ்வு நேரடியாக ஆந்திர பிரதேசத்திற்கு வரும். ஆந்திர பிரதேசத்திற்கு வந்து பிறகு தெற்காந்திர பிரதேசம் மற்றும் வட தமிழ்நாட்டை ஒட்டி அப்படியே வந்து நீடித்து மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அந்த மழைப்பொழிவு இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழையாக இருக்காது. ஆனால் இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்கும். அதாவது நம்முடைய தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணலாம், தீபாவளி கொண்டாட்டம் பண்ணலாம், வியாபாரிகள் வியாபாரம் பண்ணலாம். ஆனால் அது வந்து பாதிக்கும் மழையாக இருக்காம குடை எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இடையூறு கொடுக்கும். வாகனங்கள்ல போகும்பொழுதும் குடை எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும், கோட்டு போட்டு போற மாதிரி இருக்கும். கோட்டை கலட்டுறது, கொடையை மடக்கிறது, விரிக்கிறது, இந்த மாதிரியான மழைப்பொழிவுகள் தான் தீபாவளிக்கு முன் தெரிகிறது. பெரிய அளவிலே பாதிக்கும் மழையெல்லாம் தெரியல, இல்லை என்றுதான் சொல்லணும். ஏன்னா வரக்கூடியது வந்து ஒரு தாழ்வு பகுதி தான். அது ஒரு மண்டலமோ ஆழ்ந்த மண்டலமோ புயலோ கிடையாது. தீபாவளிக்கு பிறகு, அதாவது அக்டோபர் இறுதிக்கு பிறகுதான் அந்த கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சிஸ்டம்லாம் உருவாகும். புயல் போன்றவையெல்லாம் நவம்பர் மாதம், டிசம்பர், ஜனவரி மாதங்கள்ல தான் தெரிகிறது. தீபாவளிக்கு முன்போ தீபாவளி நாள்லயோ, தீபாவளியை ஒட்டிய நாளையும் மழை உண்டு, தீபாவளிக்கும் மழை உண்டு. ஆனால் பெரிய மழை இருக்காது. ஒரு இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் அளவு இருக்காது. இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்கும். தீபாவளிக்கு பிறகும் மழை இருக்கும், தீபாவளிக்கு முன்னும் இருக்கும், தீபாவளி இருக்கு. தீபாவளி அன்றே ஒரு நிகழ்வு வருது, ஒரு தாழ்வு நிலை. ஆகவே இப்படி இருக்கும் பொழுது அக்டோபர் 25க்கு மேலதான் கொஞ்சம் பிக்கப் ஆகும் வடகிழக்கு பருவமழை. அந்த தீபாவளி சமயங்கள்ல கூட ஏதோ ஓரளவு இடையூறு மட்டும் கொடுக்குற அளவுக்கு பெய்யற மழை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுல பரவலாக எல்லா மாவட்டங்கள்லயும் வருமா, இல்ல குறிப்பிட்டு வட மாவட்டங்களோட அது நின்று விடுமா?
இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பார்க்கும் பொழுது அதிகபட்ச மழை ஆந்திர பிரதேச எல்லையோர மாவட்டங்கள்லையும் வடகடலோர மாவட்டங்கள்லையும் தான் அதிகமான மழை இருக்கும். ஏனென்றால் அந்த தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய நிகழ்வு எப்பொழுதுமே இந்த வடகிழக்கு பருவமழை தொடக்கம் என்பது தெற்கு ஆந்திரா வடகடலோரத்தை தான் முதல்ல தொடங்கும். நிகழ்வும் முதல்ல அங்கத்தான் வரும். தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய நிகழ்வும் வடகடலோரம் தெற்கு ஆந்திரா ஒட்டி தான் வரப்போகுது. உதாரணம் சொன்னீங்கன்னா மசூலிப்பட்டினம் வந்து, ஓங்கோல் வந்து, நெல்லூர் வந்து, பிறகு சென்னையை ஒட்டி வரும். ஆகவே வடகடலோர மாவட்டங்கள், வடவுள் மாவட்ட பகுதிகளில் தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு தான் தீபாவளிக்கு அந்த சற்று கனமழை முதல் மிதமான மழை வரை இருக்கும். மிதமானது முதல் சற்று கனமழை வரை இருக்கும். ஆனால் நாள் முழுவதும் பெய்து கொண்டே இருக்காது. தூறல் சாரல் எல்லாம் கலந்த மழையாக இருக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கு அதை விட கொஞ்சம் குறைவாகவும், தென் மாவட்டங்களுக்கு அதை விட குறைவாகவும், மேற்கு மாவட்டங்களுக்கு அதை விட குறைவாக இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுல மழை வானிலை இருக்கும். தூறல் சாரல், அந்த ஓடு மேகம், குளிர்ந்த காற்று, இது எல்லாமே வடகிழக்கு காற்று பருவமழையாக மாறிவிடும். இதுல 25க்கு அப்புறமா இந்த புயல்கள் உருவாகுறது அப்படிங்கறதெல்லாம் அதுக்கப்புறம் இருக்கும். இந்த நவம்பர்ல இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த வடகிழக்கு பருவமழையில எந்த எந்த அளவிற்கான மழை வருவதற்கான வாய்ப்பு தென்படுகிறது? பெரும் புயல்கள் எதுவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாடு அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பத்திலாம் இன்னைக்கு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு தயாராக இருக்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு? கண்டிப்பாக. அதாவது நாமும் வந்து பல மாதங்களுக்கு முன்பிலிருந்து வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு அதிகம் தான் சொல்லியிருக்கிறோம். அதுல வடகடலோர மாவட்டங்கள், வடவுள் மாவட்ட பகுதிகள், டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் சராசரிக்கு மிக அதிகமாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு அதிகம்தான். ஒரு சில மாவட்டங்கள் சராசரி இருக்குமே தவிர சராசரிக்கு குறைவாக எங்கேயும் பதிவாக வாய்ப்பில்லை. பார்க்கும் பொழுது இதுல அதிகபட்ச மழை பொழிவு என்பது வடகடலோர மாவட்டங்கள், டெல்டாவை விட வடகடலோரம் தான் அதிக மழை இருக்கும். எப்போ ஒரு நிகழ்வு எந்த இடத்துல அமைஞ்சாலும், அது குமரிக்கடல் அமைஞ்சாலும், மன்னார் வளைகுடாவில் அமைந்தாலும், அது டெல்டா மாவட்டங்கள் ஒட்டி பாக்ஜல சிந்தி ஒட்டியோ நாகப்பட்டினத்தை ஒட்டியோ அமைந்தாலும் அது சென்னைக்கு மழை பொழிவை கொடுக்கும். சென்னை மட்டுமல்ல, வடகடலோரம் உள்ளிட்ட ஆந்திராவிற்கும் கொடுக்கும், உள் மாவட்டங்களும் கொடுக்கும். ஆகவே எந்த நிகழ்வு எங்கே அமைந்தாலும் அது வடகடலோரம், அதாவது அந்த ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லும் போது எங்கே இருந்தாலும் அந்த நிகழ்வுக்கு வடக்கு புறம் அமையும் மாவட்டங்கள் எல்லாமே மழை இருக்கும். குமரிக்கு மன்னார் வளைகுடாவில் அமைந்தால் தமிழ்நாடு முழுவதுமே மழை பொழிவை கொடுக்கும். ஆகவே நவம்பர் மாத நிகழ்வு தெற்கு ஆந்திரா வடகடலோரத்தை ஒட்டியும், நவம்பர் மத்தியில வரக்கூடியது எல்லாமே வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டியும், டிசம்பர் நிகழ்வு எல்லாமே வடகடலோரம் மற்றும் டெல்டா அதனை ஒட்டிய பகுதியிலேயே அமையும். பெரும்பாலான நிகழ்வுகள் இப்படித்தான் அமையும். இலங்கை கடந்து அது தென் மாவட்டங்களுக்கும் டிசம்பர் ஜனவரியில நிகழ்வுகள் இருந்தாலும் மழைப்பொழிவுகள், அதிகபட்ச மழைப்பொழிவு எல்லா நிகழ்வுகளுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் இடம் அது வடகடலோர மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்களாக இருக்கும். வலுவான நிகழ்வுகளும் இருக்கிறது. இந்த ஆண்டு காற்று பாதிப்பு பெரிதா இருக்காது. புயல் என்ற பெயரில் இருந்தாலும் அதிக மழை பொழிவு தான் தரும். இடையில குளிரோ பனிப்பொழிவோ வந்தாலும் அது கடல் நீராவியை கொண்டு வந்து தரையேற்றும் போது அத்தனையும் அது மழையாக மாற்றுவதற்கு அந்த பனிப்பொழிவு சாதகமாக இருக்கும். அதனால மழையை அதிகம் கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பு தான் இந்த ஆண்டு தெரிகிறது. ஓகே, இதுல விவசாயிகளும் மீனவர்களும் கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்குங்களா? இப்போ அடுத்து வர வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக இருக்கட்டும் அல்லது அதற்கு அப்புறமாக இருக்கட்டும், இந்த 2 தருணங்கள்லயும் என்ன விஷயங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கு விவசாயிகள், மீனவர்கள்? தற்பொழுது அரபிக்கடல்ல இருந்த சக்தி புயல் செயலிழந்து விட்ட காரணத்தினாலே அரபிக்கடல்லையும் வடக்கு பகுதியில தான் அந்த பிரச்சனை இருந்துச்சு. கேரளா பகுதியில எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த இருந்த புயலும் செயலிழந்து விட்டது. வங்கக்கடல்ல எந்த நிகழ்வுமே இல்லை. இருந்ததும் அது போய் பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தோட டார்ஜிலிங் மற்றும் நேபாள பகுதிக்கு போய் மழை பொழிவை கொடுத்து விட்டு செயலிழந்து கொண்டே அப்படியே டெல்லியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது, காஷ்மீரை நோக்கி. ஆகையினால இனிமேல் புதிதாக நிகழ்வு கீழ் அதாவது கடல் மட்டத்துல, கடல் மேற்பரப்புல ஒரு வலுவான காற்றை கொடுக்கும் வகையில இருக்க போறதில்லை. இப்பொழுதைக்கு 2 சிஸ்டம் உருவாகிறதும் கடல் மட்டத்துக்கு மேலே தான், அதாவது வளிமண்டல சுழற்சியாக, கீழடுக்கு சுழற்சியாகத்தான் அமையும். பெரிய அளவிலே காற்று ஈர்க்கும் அமைப்பாக இருக்காது. இந்த தீபாவளியை ஒட்டிய நாட்கள், அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நாட்கள்ல வரக்கூறக்கூடிய அந்த நிகழ்வு தான், அதாவது தாழ்வு பகுதியாக மாறும் பொழுதுதான் அது கொஞ்சம் காற்றை கொடுக்கும். அதனால இன்று 6ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 16ஆம் தேதி வரைக்கும், 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10-12 நாட்களுக்கு காற்று அச்சுறுத்தல் மீனவர்களுக்கு இல்லை. அதனால வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை தொடங்கிட்டா கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்கின்ற எச்சரிக்கை தான் தொடர்ந்து இருக்கும். கிடைக்கக்கூடிய இந்த 10 நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள பணி செய்திருமாறும் வானிலை ஆய்வறி கூட இணைந்திருக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக சார். இப்ப தற்போதைய வானிலை நிலவரம் குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.